சொல்லுவாங்க சில பேர், பெரியாரின் வழி வந்த பிள்ளைகள் தான் வந்து பெண்களுக்கு உரிமை கொடுப்பாங்கன்னு. ஆனால் அவங்க எல்லாத்தையும் போய் கெத்தா சொல்லுங்க, பிரபாகரன் பிள்ளைகள் தான் பெண்களுக்கு உரிமை கொடுப்பாங்கன்ட்டு. ஏன்னா இவங்க வாயில சொல்லுவாங்க, ஆனால் எதையுமே பண்ண மாட்டாங்க. 234 தொகுதியில் 117 ஆண்கள் 117 பெண்கள் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா சீமான நாவல மட்டும்தான் முடியும். இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மது. அந்த மது வந்து இவங்க சாராய கடை நடத்திக்கிட்டே சொல்லுவாங்க மது ஒழிப்போம், ஆனால் ஒழிக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செஞ்சவங்க எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க. எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்தாருன்னா குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பார், குடிச்சிட்டு வந்தாருன்னா ஒரு மாதிரி பேசுவார், மாணவர்களாக பேசுவார், அசிங்கமாக பேசுவார். நம்ம வீட்டில் மட்டும்தான் இப்படி இருக்காங்க கிடையாது. இது மாதிரி எத்தனையோ பிள்ளைகள் வந்து இந்த மாதிரிலாம் பாதிக்கப்படுறாங்க. நடக்கக்கூடிய கண்ணையில் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இது யார் ஒழிப்பா? ஒரு பெண் சட்டமன்றத்தில் நுழையும் போது தான் அது தெரியும். அதுவும் பிரபாகரன் பிள்ளைகள் உள்ள